வணக்கம். நீங்க சம்பாதிக்கிற காசு எதுவுமே உங்க கையில தங்கலையா? கடன் அதிகமாயிட்டே போதா? வட்டி கூட கட்ட முடியலையா? இல்ல சம்பாதிக்கிற வழி எல்லாமே பிளாக் ஆயிடுச்சா? உங்க சொத்தோ, பணமோ, நகையோ எதையாவது யார்ட்டயாவது இரவல் குடுத்தோ, அல்லது அத வச்சு ஒரு பணம் குடுத்து அதுல மாட்டிக்கிட்டீங்களா? அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு இன்னைக்கு அந்த கடன நீங்க கட்டுறீங்களா? உங்க பதவியவோ, உங்களோட பெயரையோ, புகழையோ யாராவது கெடுத்துட்டாங்களா? அல்லது அத அபகரிச்சுட்டாங்களா? அந்த மாதிரி சிக்கல் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஜோதிடத்துல நிறைய அரிய யோகங்கள் இருக்கு. அதுல அரிதிலும் அரிதாக வரக்கூடிய ஒரு யோகம் அல்ல, 3 யோகம், முத்தான 3 யோகம் ஒரே நாள்ல வருது. அந்த யோகங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாததா இருக்கலாம், இழந்த சொத்து, பதவி, பணம், சிக்க வச்ச பணம், தடைபட்ட பணம் போன்ற எல்லாத்தையுமே நம்ம திரும்பி பெறுவதற்கு அந்த யோகங்கள் பயன்படும். இதுல ஒரு யோகமே பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும், பெரிய தடையை நீக்கும், உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்துக்கே அவ்வளவு பலன்னா ஒரே நாள்ல 3 யோகம் வருது, அதுவும் 54 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப இந்த யோகம் என்னைக்கு வருது, என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா தான் எல்லா விஷயங்களும், நுணுக்கங்களும், சில சூட்சுமங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப இந்த 3 யோகம் என்ன செய்யும்? எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்க உதவும். வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்க பணம் சிக்கி இருக்கா? அதை நீங்க மீட்டுக்கலாம். உங்க பதவியவோ, உங்கள் பெயரையோ இழந்துட்டீங்க, உங்களை நயவஞ்சகமா, உங்களை சூழ்ச்சி வலையில யாராவது சிக்க வச்சுட்டாங்களா? நீங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாவது போய் லாக் ஆயிடுச்சா? அது ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், பிரைவேட் பினான்ஸ், பிரைவேட் சீட், எதுல போய் உங்க பணமோ, சொத்தோ, விலை உயர்ந்த பொருளையோ நீங்க முடக்கி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை இந்த முத்தான 3 யோகங்கள் தரும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், மனித குலத்திற்கு மகத்தான ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை தருவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த அற்புதமான நாள்ல தான் குபேரன் தான் இழந்த சொத்துக்களையும், நகைகளையும், பணத்தையும், வைர வைடூரியங்களையும் மகாலட்சுமியிடம் தவம் இருந்து இந்த 3 யோகங்கள் வர நாள்ல தான் அவர் திரும்ப பெற்றார். அப்ப குபேரனுக்கு அனுகிரகம் செய்த தாய் மகாலட்சுமி நம்மளுடைய கடனையும், கஷ்டத்தையும், வேதனையும், சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் இந்த யோகத்தை 54 வருடத்திற்கு பிறகு அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் நம்மளுடைய சிக்கல்களை பரிபூரணமாக நிவர்த்தி செய்யும். இருந்த இடம் தெரியாமல் அந்த சிக்கல்களை அழித்துவிடும். எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பார்க்காம விட்டிருந்தாலும் சரி, லக்ஷ்மி கிட்ட தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. அப்ப லக்ஷ்மி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான முத்தான 3 யோகங்கள் ஒரே நாள்ல வரும். இந்த நாளை பற்றிய முழு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல வந்தாலும் இந்த வீடியோவை கடவுள் நீங்க பார்க்கும்படி செய்யறாருனாலே உங்களோட கடனையும், உங்கள் பண சிக்கலையும், உங்களுடைய வேதனையும், அவமானத்தையும், நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு கடவுளின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். கடவுள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முடிவு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். காரண காரியம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல கடவுள் எதையுமே நிகழ்த்துறது இல்லை. யாருக்கு கடன் இல்லைங்க, யாருக்கு கஷ்டம் வரல? நம்மளோட தசாபுத்தி நல்லா இல்லாம இருக்கும்போதோ, ஏழரச்சனையோ, அஷ்டமச்சனினால, பாதிப்புனால, ஏதோ ஒரு கூடா நட்புனால அல்லது மற்றவங்களை நம்புறதுனால நமக்கு ஏதாவது ஒரு கடனோ, சிக்கலோ, ஏமாற்றமோ வந்திருக்கும். ஆனா கடவுள் நம்ம வேதனையை தீர்க்கிறதுக்கு தான், அந்த சிக்கலை தீர்க்கிறது தான் இந்த யோகத்தை தந்திருக்காரு. இந்த யோக நாள்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். வெறும் ஒரு தேங்காய் வழிபாடு உங்க வாழ்க்கையை மாத்த போகுது, ஒரு சிக்கலை தீர்க்க போகுது. அப்ப இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணும், என்னைக்கு செய்யணும், எங்க செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டீடைல் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த அரிய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம சேனல்ல போட்டாலும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில், ட்விட்டரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்ல வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே நீங்க தவறாம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை போல பல நபர்கள் கடனாலும், பல வேதனைகளாலும், துன்பத்தாலும், கண்ணீராலும் அவதிப்படுறாங்க. அப்ப மற்றவர்களோட சிக்கலை சரி செய்யறதுக்கு நாம உதவியா இருந்தா கண்டிப்பாக நம்மளோட சிக்கல் தீர்வதற்கு கடவுள் எளிமையாக அருள் புரிவார். பணம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, பதவி சம்பந்தப்பட்ட, புகழ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை சரியாகணும்னாலும் கடவுள்ல தாய் மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது தான் அதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். குபேரனை தான் இழந்த சொத்தை மகாலட்சுமியிடமிருந்து தான் பெறுகிறார். அப்ப நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய லட்சுமியிடம் தான் எல்லா விதமான ஆசைகளையும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நம்ம கேட்கணும். அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட முக்கியமான கோரிக்கை, இன்னைக்கு எனக்கு இந்த
பிரச்சனை சரியானா போதும், இதுதான் என்னை நிம்மதியா வாழ விடாம தடுக்குது. பணம் கொடுத்தது அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம், சொத்து எதுவா இருந்தாலும் சரி, அதை கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு மகாலட்சுமியை இப்பவே மனதார நீங்க வழிபாடு செய்யற விதமா ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை, உங்களோட கஷ்டம் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு உறுதியாக தீருங்கிற நம்பிக்கையே ஏற்பட்டுவிடும். இந்த வீடியோல 12 ராசியில உங்க ராசிக்கு தான் இந்த யோகம் அதிகப்படியான பலனை தரப்போகுது, அற்புதமான பலனை தரப்போகுது, உடனடியான பலன் உறுதியாக கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் நேரம் பாக்கியம் நிறைந்த நேரம், கடவுளின் அனுகிரகம் நிறைந்த நேரம். அப்படிப்பட்ட உங்களுக்கான பலன்களை தான் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். கும்பராசிக்கு இந்த பிரம்மாண்ட யோகம் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்க போறோம். கும்பராசியில நீங்க அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். பொதுவாகவே கும்ப ராசிக்காரர்கள் குடத்தில் இட்ட விளக்காக யாருக்கும் பயன்படாமல் இருக்காம குன்றின் மேல் இட்ட விளக்காக எல்லோருக்கும் ஒளி வீசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடத்துல போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்டாலோ ஒரு வழி கேட்டாலோ இவர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் தீர்க்கமாகவும் சொல்லக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை பெற்றவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு கண்டிப்பாக கடந்த காலங்கள் கசப்பாக இருந்தது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பல வேதனைகள் இருந்தது. நம்புனவங்க எல்லாருமே நயவஞ்சகமா உங்களை ஏமாத்தினதை நீங்க அனுபவமா பார்த்திருப்பீங்க. உங்களை கொண்டுட்டு போய் சிக்க வச்சது இருக்கும், ஜாமீன் கேரண்டி போட வச்சது. பல பேர் உங்களை நைஸா பேசிலாம் பல சிக்கல்ல உங்களை சிக்க வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த அற்புதமான 3 யோகங்கள் ஒரே நாள்ல வரும் நாள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தருவதற்கு மிகப்பெரிய காரணமே குருவும் செவ்வாயும். குரு உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்துல அமர்ந்து, அதுவும் தன்னட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து, உங்க ராசியில் இருக்கும் செவ்வாய் அதுவும் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்கிறார். குருவும் செவ்வாயும் இணைவு பெறும் பொழுது, பார்வை பெறும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் பணத்தை தேடி வர வைக்கும், செல்வத்தை கவர உதவும், சிக்க வைத்த பணத்தையோ பொருளையோ சொத்தையோ மீட்பதற்கான வழியையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசி, அதுதான் உங்களுக்கு தனஸ்தானம். தனகாரகன் யாரு? 12 ராசிக்கும் குரு. உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு, தன காரகனும் குரு. அவர் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்க ராசியில தான் குருவின் நட்சத்திரமும் இடம் பெற்றிருக்கு. அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. அப்ப தொழிலில் பணம் வரல, பணம் சிக்கி இருக்கு, தொழிலை நடத்த முடியல. இந்த மார்ச் 31 இந்த இயரண்டிங்கோட தொழிலை க்ளோஸ் பண்ணிடலாம், வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிடலான்னு ரொம்ப கனத்த இதயத்தோடு எத்தனையோ பேர் முடிவெடுத்து வச்சிருப்பீங்க. நீங்க எல்லோருமே உங்க முடிவை மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் முடிவை மாற்றுவதற்கு இந்த நாள் பயன்படும். சொத்து வராதுங்க, நான் கொடுத்த பணம் வராது, இதெல்லாம் கிணத்துல போட்ட கல்லா கடக்கும்னு நீங்க எந்த முடிவுகளை எல்லாம் எடுத்தீர்களோ அந்த முடிவுகளை எல்லாம் நீங்க ரீகன்சிடர் பண்ணலாம். நீங்க மீண்டும் ஆக்டிவேட் செய்யலாம். அதை எல்லாம் திரும்ப போய் நீங்க இப்ப வசூல் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். லக்ஷ்மியின் ஆதரவு இருந்துட்டா எல்லோருக்குமே செல்வங்கள் கிடைக்கும், பண வரவில் இந்த சிக்கல் சரியாகும், பதவி உங்களை தேடி வரும். யாரோட சூழ்ச்சினால எந்த பதவி போச்சோ, எந்த ப்ரமோஷன் தடுக்கப்பட்டதோ அது எல்லாமே மீண்டும் கிடைக்கும். நீண்ட காலம் எதிர்பார்த்த பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, பதவியோ கண்டிப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை இருந்தா அதுவும் விலகிவிடும். உங்களோட பூர்வீக சொத்து வரலையா? கண்டிப்பாக வரும். சொத்தில் வழக்கு நடக்குதா? உங்களோட தொழில் வியாபாரத்தில் வழக்கு நடக்குதா? இது எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளும் பாக்கியத்தை இந்த நாள் தரும். மார்ச் 26 வியாழக்கிழமை. வியாழன் என்பதே குருவின் ஆதிக்கம் பெற்ற நாள். அப்ப உங்க ராசியை குரு பார்க்கிறார். உங்க ராசியில குருவின் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் தொழில் ஸ்தானாதிபதி. 2ஆம் இடத்திற்கும் தன காரகனாகவும் இருக்கக்கூடிய குருவின் பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வியாழக்கிழமையில் செய்யும் இந்த வழிபாடும் பிரார்த்தனையும் உங்கள் தடைகளை தவிடுபொடியாக்கும், சுக்குநூறாக உடைத்துவிடும். எப்பேற்பட்ட சூழ்ச்சி வலையில் சிக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் தவறான முடிவை எடுக்கிறதுக்கு யோசித்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இந்த வீடியோவை பார்த்த இந்த நொடி கைவிட்டுடுங்க. அந்த முடிவை எல்லாம் தூக்கி எறியுங்க. கடவுள் உங்களை வாழ்வதற்காக படைத்தார். உங்கள் சிக்கலை சரி செய்வதற்கான வழியை உங்களை படைத்த ஆண்டவனே தருவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தான் மகாலட்சுமி இந்த மார்ச் 26 உங்களுக்கு தராங்க.
மார்ச் 26 காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர யாகம் என்பது உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் குபேர யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏன்னா இந்த யாகம் எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த யாகத்துல அமர்ந்தவுடன் நீங்க முடிவு பண்ணிடுங்க, உங்கள் கஷ்டம் நீங்கியது, உங்கள் கவலை தீர்ந்தது, உங்கள் வேதனை விலகியது, உங்கள் கண்ணீர் இனிமேல் இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த, யோகங்கள் நிறைந்த இந்த நாளை சரியாக பயன்படுத்துங்க. இந்த நாள்ல குருவும் சந்திரனும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்துல இணைகிறாங்க. குரு சந்திரன் இணைந்தாலே அதற்கு பெயர் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் எதிரிகளையும், போட்டியாளர்களையும், கயவர்களையும், நயவஞ்சக நபர்களையும், உங்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்த நபர்களையும், சிக்க வைக்க இருக்கும் நபர்களையும் அடையாளம் காட்டும். அவர்களின் சூழ்ச்சி வலை எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வைக்கும், புரிய வைக்கும், உணர வைக்கும். அப்ப கண்டிப்பாக இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை தரும். பெரிய பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் ஈஸியாக சமாளிக்கும் வாய்ப்பை தரும். அடுத்தது, குருவின் வீடுங்கிறது மீனமும் தனுசும். இந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் 4, 7ஆம் இடம் தான் மிதுன ராசி, கேந்திர ஸ்தானம். ஒரு கிரகம் கேந்திரத்தில் அமர்ந்தால் சக்தி வாய்ந்த பலனை தரும். அப்ப குரு தன் 2 வீட்டிற்கும் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கும் வேளையில் சந்திரன் இணைவு பெற்றால் அதற்கு பெயர் விசேஷ சக்தி வாய்ந்த கெஜகேசரி யோகம். ஒருவரோட பிறந்த ஜாதகத்துல கெஜகேசரி யோகம் இருந்துட்டா அவர்தான் இன்னைக்கு நம்பர் 1 அரசியல்வாதியா இருப்பார். மிகப்பெரிய சினிமா நாயகர்களாக இருப்பார்கள், சினிமாவில் பிரபலம் பெற்றிருப்பார்கள், கலைத்துறையில் பெரிய பெரிய ரீச்சை பெற்றிருப்பார்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க, பிசினஸ் மேனா இருப்பாங்க. விவிஐபிகளாக இருக்கணும்னாலே கண்டிப்பாக ஜாதகத்தில் கெஜகேசரி யோகம் கண்டிப்பா இருக்கணும். அப்படிப்பட்ட யோகமும் அன்னைக்கு வருது. குபேரன் தான் இழந்ததை லக்ஷ்மியிடம் பெற்றதும் அந்த நாளில் தான். அப்ப கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வமும் தான் ஒருத்தர வாழ்க்கையில நிம்மதியா வாழ வைக்கும். அப்படிப்பட்ட நிம்மதியை தரும் அந்த வாய்ப்பை லக்ஷ்மி குபேர யோகம் நமக்கு தரும். அப்ப லக்ஷ்மி குபேர யாகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும். இந்த யாகத்துல கலந்துக்கிற நபர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கலசத்தை ஏந்தி லக்ஷ்மிக்கு அபிஷேகம் செய்வதற்கு தரும் வாய்ப்பும் வழங்கப்படும். இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு விசேஷ லக்ஷ்மி குபேர யோகம் ஆக்டிவேட் ஆகும் எந்திரமும் வழங்கப்படும். அன்றைய தினம் கலந்து கொள்ளும் நபர்கள் இந்த யாகம் முடிந்த பிறகு அபிஷேகம் தீபாராதனையின் போது 8 தேங்காயை உடைச்சு நீங்க தீபம் போடுங்க. இந்த 8 தேங்காய் உடைத்து அதில் வரும் 16 மூடியில் நெய் விட்டு தீபம் போட்டால் லக்ஷ்மியின் மனம் குளிர்ந்த பலன்கள் கிடைக்கும். லக்ஷ்மியின் மகத்துவமான பலன்கள் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கும். லக்ஷ்மியின் எந்த விதமான பலன்களையும் பெறுவதற்கு லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்த விசேஷமான ஒரு வழிபாடுனா அது தேங்காய் தீபம். அப்ப இந்த நாள்ல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது விசேஷம். ஒருவேளை யாகத்துல கலந்துக்க முடியல அப்படின்னா இந்த நாள்ல 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள நீங்க மகாலட்சுமி ஆலயத்துல 8 தேங்காய் உடைத்து தீபம் போடுங்க. 3 விஷயத்த கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. 1, கட்டாயமாக அது லக்ஷ்மி கோவிலா இருக்கணும். 2வது, ஆலயம் திறந்து இருக்கணும். ஏன்னா திறந்திருக்கும் ஆலயத்துல தீபமேற்றி வழிபாடு செய்வதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்திலும் சம்பிரதாயத்திலும் முழு பலனை தரும். அடுத்தது, தேங்காய் தீபம் 8 போட்டு வழிபாடு செய்யணும். நேரம் 1 மணியிலிருந்து 3 மணிங்கிறது மதியமா இருக்கணும் கட்டாயம். அப்ப இந்த விஷயங்களை பின்பற்றுங்க. ஒருவேளை உங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்ல அல்லது இந்த யாகம் அன்னைக்கு நடக்கல அப்படிங்கிறவங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலை தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் வருவதற்கு பதிவு செய்யுங்க. ஹோம குண்டத்தை சுத்தி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அமர வைப்பதற்கு இடம் இருக்கிறதுனால இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்க முழுமையாக அந்த யாக குண்டத்திற்கிட்ட அமர வைக்கப்படுவார்கள். அதனால குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் இங்கே அனுமதிக்கப்படுங்கிறதுனால நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு ஆலயத்துல முன்பதிவு பண்ணிக்கங்க. தேங்காய் தீபம் போட மட்டும் வரக்கூடியவர்கள் கோவிலோட லொகேஷன் அந்த மாதிரி டீட்டெயிலுக்கு மட்டும் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு முன்பதிவு அவசியம் இல்லை. இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் இந்த நாள்ல ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், நெய்வேலி, சிதம்பரம், விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி
சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 25வது கிலோமீட்டர்ல சேலம் நோக்கி போகும்போதுதான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக இருக்கக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலகின் முதல் ஆலயம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட அனைத்து விதமான தடைகளும் உறுதியாக நீங்கும். அன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.